வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துவிட்டு குற்ற உணர்ச்சியோ கூச்சமோ இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய விழாக்களில் கலந்து கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து திமுக தொடர்ந்து குரல் எழுப்பி வருவதாகவும், அதிமுக அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்ததாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக மாநிலங்களவையில் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே வந்திருக்காது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டுவர திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு எம்பிக்களுடன் பிரதமரை சந்திக்க உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். மேலும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னெடுத்து செல்லும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய அவர், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, தேமுதிக, ஆம் ஆத்மி உட்பட 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஜெயக்குமார், இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க கோரியுள்ளதாக கூறினார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த தொடர்ந்து கேரள அரசு முட்டுக்கட்டை போடுவதாக நீர்வளத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், பேபி அணையை வலுப்படுத்த 15 மரங்களை அகற்ற வேண்டிய சூழலில் அதற்கும் கேரள அரசு ஒத்துழைக்கவில்லை என்றும் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு கனிமவள நிறுவனம் மூலம் 125 கோடி லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக கனிமவளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கலான கொள்கை விளக்க குறிப்பில் 2024-25 நிதியாண்டில் பிப்ரவரி 2025 வரை கனிம வளங்கள் மூலம் மொத்தமாக 1704 கோடி வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக கனிமங்களை எடுத்துச் சென்ற 3741 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், வண்டல் மண் மற்றும் களிமண் எடுக்கும் திட்டத்தின் கீழ் 4460 லட்சம் கனமீட்டர் மண் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் பாஜக திணிப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஹிந்தி ஆசிரியர்கள் 86 பேரும், சமஸ்கிருதம் ஆசிரியர்கள் 65 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அரசு, தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை 0 என கணக்கு காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தேசிய மொழி என்று வரையறுக்கப்பட்டுள்ளதாக என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதுதான் பாஜக கட்டமைக்க விரும்பும் தேசியமா என்றும் காட்டமாக வினவியுள்ளார். அமைச்சராக பதவி தொடரும் விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யக்கோரி வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல் என்னானது என்று செந்தில் பாலாஜி தரப்புக்கு கேள்வி எழுப்பிய நீதிபதி 10 நாட்களுக்குள் செந்தில் பாலாஜி பதிலளிக்க உத்தரவிட்டது. மேலும் கூடுதலாக கால அவகாசம் வழங்கப்படாது என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. ஜாமீன் கிடைப்பதற்காக உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றிய அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைப்பதற்காக மட்டுமே பதவியை ராஜினாமா செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மீண்டும் பதவியேற்றது குறித்து உச்சநீதிமன்றம் விளக்கம் கோரிய நிலையில் அமைச்சர் விளக்கம் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாக சாடியுள்ளார். ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ள செந்தில் பாலாஜி பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையையும் இல்லை என்றும் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யூடியூபர் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள் தூய்மை பணியாளர்கள் என கூறி 50க்கும் மேற்பட்டோர் கிடுகிடுவென நுழைந்து அவரது வீட்டை சூறையாடியுள்ளனர்.
மேலும் அவரது தாயாரை 50 பேரும் சூழ்ந்து கொண்டு ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதுடன் சவுக்கு சங்கரின் வீடு முழுவதும் மாட்டு சாணம், சாக்கடை, மனித மலத்தை வீசியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கடும் கண்டனம் விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்கள் போர்வையில் தாக்குதல் நடத்தி மர்ம நபர்களை போலீசார் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமைச்சர்கள் மீது பாஜக சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜா தெரிவித்துள்ளார். திருமயத்தில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற விநாயக சதுர்த்தி விழாவில் காவல்துறையை தரக்குறைவாக பேசியதாக ராஜா மீது வழக்கு தொடரப்பட்டது. இதற்காக ராஜா நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வட இந்தியர்களை பற்றி அமைச்சர்கள் சேகர்பாபு, துரைமுருகன் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் கூறிய கருத்துக்கள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு வட இந்தியாவில் ஒளிபரப்பப்படும் என்றார். சாதி ஆணவ படுகொலைக்கு காரணம் திருமாவளவன் என ராஜா கூறிய குற்றச்சாட்டுக்கு பாஜகவில் ராஜாவை யாரும் கண்டுகொள்வதில்லை என பதில் அளித்துள்ளார். சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி செல்வதற்கு முன் விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தொகுதி மறுசீரமை பற்றி புரிதல் இல்லாமல் பேசி வருவதாக அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுக்கு தொகுதி மறுவரையறை பற்றி புரிதல் இருந்தால் இந்த கருத்தை அவர் கட்டாயமாக வரவேற்றிருப்பார் என தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை அனைவருக்கும் சொந்தமானது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த கண்ணன், முத்துக்குமார் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த பொதுநல மனு மீதான விசாரணையில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த தொல்லியல் துறை, திருப்பரங்குன்றம் மலை தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்பதால் அங்கு எதை செய்தாலும் தங்களிடம் அனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு மலை அனைவருக்கும் சொந்தமானது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். தூத்துக்குடி அருகே ஓடும் பேருந்தில் மர்ம கும்பலால் வெட்டப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 11ஆம் வகுப்பு மாணவரை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலவாரிய மாநில ஆணைய தலைவர் தமிழ்வாணன் நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து பெற்றோர், உறவினர்கள் என பலரிடமும் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அவர் மாணவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தொடர்பாகவும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களிடையே சாதி ரீதியிலான மோதல் அதிகரித்துள்ளதற்கு கஞ்சா மற்றும் மது புழக்கமே காரணம் என குற்றம் சாட்டினார். பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான மோதல் தொடர்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சந்துரு சமர்ப்பித்த ஆய்வு அறிக்கையின் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறையின் கீழ் நடந்த ஊழல் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இதன் 10வது நாளான இன்று பேரவையை சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து துவக்கி வைத்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எழுந்து நின்று பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் கைதானது குறித்து பேசியவர் இதற்கு பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் நாடகமாடுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்கால் தனியார் தொழிற்சாலையில் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வேதிப்பொருட்களின் உற்பத்தியை 2 மடங்காக அனுமதி வழங்கக்கூடாது என முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து அன்பழகன் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் லஞ்ச புகாரில் கைது செய்யப்பட்டதற்காக அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுக நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக சாடினார். தலைமை செயலகத்தில் மானிய கோரிக்கை நடைபெற்றபோது அலுவலகம் வெளியே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்றது. இந்நிலையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வீடு வழங்க வேண்டும் என கூறி பெரியமேடு பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் தலைமை செயலகத்தின் ஒவ்வொரு நுழைவாயிலிலும் தடுப்புகள் மற்றும் அரசு பேருந்துகளை நிற்க வைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மதுரையில் 1200 கிலோ சாயம் பூசப்பட்ட தர்பூசணி பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். கோடைகாலம் தொடங்கிய நிலையில் வெப்பத்தை தணிக்க மக்கள் பழக்கடைகள் மற்றும் குளிர்பான கடைகளை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் பிபிக்குளம் சாலையில் உள்ள தர்பூசணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பழத்தை வெட்டி சோதனை செய்தபோது சாயம் ஏற்றியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 1200 கிலோ தர்பூசணியை அதிகாரிகள் வாகனத்தில் ஏற்றி சென்று அழித்தனர். பிரபல ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார்.
சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் கடந்த 19ஆம் தேதி காரில் வைத்தே மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சலீம் மற்றும் ஜீவகன் ஆகியோர் ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி சரணடைந்தனர். தற்போது சேலம் கிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல் சுகுணேஸ்வரன் என்பவரும் ஈரோடு நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். ஸ்டோமிங் ஆபரேஷன் என்ற பெயரில் தென்காசியில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் தென்காசியில் போலீசார் ஸ்டோமிங் ஆபரேஷனை கையில் எடுத்துள்ளனர். அதன்படி அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டதுடன் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். வந்தவாசியில் குடிநீர் வழங்கவில்லை என கூறி திமுக நகரமன்ற தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. அப்போது நகரமன்ற தலைவர் ஜலால் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டது. கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யவில்லை எனவும் உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். முன்னதாக நகரமன்ற தலைவரை கண்டித்து விசிக நகரமன்ற உறுப்பினர் அல்வா கொடுத்து தனது கண்டனத்தை பதிவு செய்தார். சேலத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரை பொதுமக்கள் முன்னிலையில் திமுக கவுன்சிலரின் கணவர் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் லைன்மேடு பகுதியில் இளைஞர்கள் சிலர் இஸ்லாமிய சிறுமிகளின் பர்தாவை கழற்ற வலியுறுத்தியுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி இஸ்லாமியர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் விசாரணை செய்து கொண்டபோது அங்கு வந்த திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் இளைஞர்களுக்கு ஆதரவாக பேசியதோடு தங்களது ஆட்சி நடப்பதாகவும் தாங்கள் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எனவும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரை மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை அண்ணா சாலையில் நள்ளிரவில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாதுகாப்பின்றி இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட காட்சி இணையத்தில் வெளியாகியுள்ளன. நள்ளிரவில் நந்தனம் சிக்னலில் இருந்து ஜெமினி மேம்பாலம் நோக்கி 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தலைக்கவசம் அணியாமல் வாகன சாகசத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் முக்கிய சாலையில் நடைபெற்ற இச்சம்பவத்தால் போலீசாரின் பாதுகாப்பு பணி சந்தேகத்திற்கு உள்ளாவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை காசிமேட்டில் மீன் வலைகள் வைக்கப்பட்டிருந்த கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காசிமேடு பழைய ஏலக்குடம் அருகே உள்ள நித்தியவளன் என்ற மீனவர் வலைகள் மற்றும் விசைப்படகுக்காக வைத்திருந்த கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனை கண்ட மீனவர்கள் ஒன்று திரண்டு தீயை அணைக்க போராடினர். எனினும் தீயை கட்டுப்படுத்த முடியாததால் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தகவல் தெரிவித்து பல மணி நேரமாகியும் தீயணைப்பு வீரர்கள் வராததால் அருகாமையில் உள்ள கொட்டகைகளுக்கும் தீ பரவும் அபாய நிலை உருவானதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல்லையில் சாதி பிரச்சினை இல்லை என சபாநாயகர் கூறிய கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமை அலுவலகத்தில் திரைப்பட பாடல் ஆசிரியர் யுகபாரதி எழுதிய மாநாட்டிற்கான முன்னோட்ட பாடலை மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 4-5 நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட சாதிய பாகுபாடுகள் நடக்கும் மாவட்டங்களில் திருநெல்வேலியும் ஒன்று எனவும் இதற்கு காவல்துறை பதிவு செய்துள்ள வழக்குகளை சாட்சி எனவும் அவர் குறிப்பிட்டார். வரும் 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதனால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 27, 28 ஆகிய தேதிகளில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக அமைச்சர்கள் நாளாந்தர பேச்சாளர்களைப் போல் பேசி வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆஞ்சேட்டியில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மத்திய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்டோர் தங்களின் பொறுப்பை உணர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேச வேண்டும் என்றும் தெருவில் போகும் நாளாந்தர பேச்சாளர்களைப் போல பேட்டி அளிக்கக்கூடாது எனவும் கூறினார். வருமான வரி சட்டப்பிரிவின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை 24% உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல் தினப்படி 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாகவும், முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியம் மாதம் 25,000 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வானது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியை கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வரும் காலங்களில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் RSS பரிந்துரையின் மூலம் நியமிக்கப்படுவார்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அனைத்து மாணவ அமைப்பினரும் போராட்டத்தில் பங்கெடுத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், RSS மூலம் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும், இது நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து எனவும் தெரிவித்தார். டெல்லியில் மத்திய அரசை கண்டித்து அகில இந்திய மாணவர் சங்கம் மற்றும் இந்திய தேசிய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையக்குழுவின் வரைவு விதிகள் உள்ளிட்டவைகளுக்கு எதிராக மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அமைச்சர் JB நட்டா மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரிடம் மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆலோசனை நடத்தினார். நீதிபதி ஒருவர் ஊழல் முறைகேட்டில் சிக்கியது தொடர்பாக இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதித்துறையின் மனதை அசைக்கும் பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பாஜக ஒருபோதும் நாட்டின் அரசியலமைப்பை மாற்ற விரும்பாது என பாஜக MP ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நாட்டின் அரசியலமைப்பை பாஜக மாற்றுவதாக காங்கிரஸ் பொய்யான குற்றச்சாட்டை பரப்புவதாக தெரிவித்தார். மேலும் பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை பாஜக வழங்கியது அனைவராலும் பாராட்டப்பட்டது என்றும், ஆனால் வாக்கு வங்கிக்காக முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் வழங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கர்நாடக சட்டசபையை முடக்க பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சதி செய்ய காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகாவில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா அம்மாநில காங்கிரஸ் அறிமுகம் செய்தது. இதற்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவையை முடக்கி வருகின்றனர். இந்த விவகாரம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. இதுகுறித்து பேசிய பிரியங்கா காந்தி, சட்டசபை செயல்படக்கூடாது என எதிர்க்கட்சிகள் நினைப்பதாகவும், அதற்காக பல்வேறு சாக்குப்போக்குகள் கூறி அமளியில் ஈடுபடுவதாகவும் சாடினர். ஒடிசா சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டசபை இன்று கூடிய நிலையில் பாரதிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலத்தின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சபாநாயகர் சுரமா பாடி அவையை ஒத்திவைத்தார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளை தேடும் நடவடிக்கையில் தேசிய பாதுகாப்பு படையினர் இணைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சன்யால் என்ற கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் அதிரடியாக தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதனிடையே பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இந்நிலையில் தீவிரவாதிகளை பிடிக்கும் பணியில் பாதுகாப்பு படையினரும் தேசிய பாதுகாப்பு படை அதிகாரியும் இணைந்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட விவகாரத்தில் தாம் கூறாத கருத்தை திரித்து பேசிய மத்திய அமைச்சர் JB நட்டா மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முஸ்லிம் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பல்வேறு தீர்ப்புகளுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும் என்றே தான் கூறியதாகவும், ஆனால் தாங்கள் அரசியலமைப்பை மாற்றப்போவதாக JB நட்டா திரித்து பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். மேலும் தமக்கு அரசியலமைப்பு குறித்த அடிப்படை அறிவு இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாக்பூர் வன்முறையின் முக்கிய குற்றவாளியான பஹீம் கான் வீட்டை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர். அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி கடந்த வாரம் இந்து அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் திடீரென வன்முறை வெடித்தது. இதில் போலீசார் உட்பட பலரும் காயமடைந்த நிலையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் வன்முறையின் முக்கிய குற்றவாளியான சிறுபான்மை ஜனநாயக கட்சித் தலைவர் பஹீம் கானை கைது செய்த போலீசார் அவர் தங்கியிருந்த வீட்டை இடித்து அகற்றினர். இமாச்சல பிரதேசத்தின் லாஹலவ் ஸ்பிடி மாவட்டத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்திய சீன எல்லையை ஒட்டிய ஸ்பிடி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள லாஹ்லவ் ஸ்பிடி பகுதி எப்போதும் குளுமையாக இருக்கும் என்று பகுதி. இங்கு நடைபெற்ற பனி மாரத்தான் போட்டியில் பலரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தானில் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தரமற்ற சாலை அமைத்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அச்சிரப்பாக்கம் பேரூராட்சியில் 1,50,00,000 மதிப்பீட்டில் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை அகலப்படுத்தி பக்கவாட்டு பகுதிகளை சீர் செய்யும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் இரவோடு இரவாக அமைக்கப்பட்டதால் தார் சாலை தரமற்று உதிர்ந்து காணப்பட்டது. இதனை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
இத்தாலியில் திருமணமாகாதவர்களும் வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் 1983ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சர்வதேச தத்தெடுப்பு சட்டத்தின்படி திருமணமான தம்பதியர் மட்டுமே வெளிநாட்டு குழந்தையை தத்தெடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதுகுறித்த வழக்கில் 40 ஆண்டுகளுக்கு முந்தைய சர்வதேச தத்தெடுப்பு சட்டத்தை ரத்து செய்த நீதிமன்றம் திருமணம் ஆகாதவர்களும் இனி வெளிநாட்டு குழந்தைகளை தத்தெடுக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காசாவில் மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமாஸ் தலைவர் உயிரிழந்துள்ளார். தெற்கு காசாவில் அமைந்துள்ள மருத்துவமனையை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அமாஸ் அரசியல் அமைப்பை சேர்ந்த இஸ்மாயில் பர்ஹோம் நாசர் உயிரிழந்தார். இதுகுறித்து அமாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆக்கிரமிப்பின் நீண்டகால பயங்கரவாதத்தை தொடரும் வகையில் உயிர்கள் மற்றும் மருத்துவ வசதிகளை அளிக்கும் இந்த குற்ற செயலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருந்தனர். மேலும் இஸ்ரேல் நடத்தி வரும் கொடூர தாக்குதல்களில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நமீபியாவின் முதல் பெண் அதிபராக டெடும்போ பதவியேற்றார். ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. இதில் தென்மேற்கு ஆப்பிரிக்க மக்கள் அமைப்பு கட்சி சார்பில் போட்டியிட்ட டெடும்போ தந்தி தைத்வா 58% வாக்குகள் பெற்று அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் தலைநகர் விண்டோஹோயிக்கில் உள்ள நாடாளுமன்றத்தில் அவரது பதவியேற்பு விழா நடைபெற்றது. அப்போது முன்னாள் அதிபர் நங்கோலா பும்பா அதிகாரத்தை அவரிடம் ஒப்படைத்தார். இதன் மூலம் நாட்டின் முதல் பெண் அதிபர் மற்றும் ஆப்பிரிக்காவின் 2வது பெண் அதிபர் என்ற பெருமையை டெடும்போ பெற்றுள்ளார். உக்ரைனுக்கு 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவியை ஜெர்மனி வழங்கியுள்ளது. நேட்டோ படையில் இணைய முயன்றதாக உக்ரைன் மீது ரஷ்யா 2022இல் போர் தொடுத்தது. 3 ஆண்டுகளை தாண்டியும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம், சப்ளை மற்றும் பொருளாதார உதவியை வழங்குகின்றன. அந்த வகையில் சுமார் 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவியை வழங்குவதாக ஜெர்மனி அரசு அறிவித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் விமான சாகச நிகழ்ச்சியின் போது விமானம் தரையில் விழுந்து தீப்பற்றி எரியும் வீடியோ வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது ஜேம்ஸ் கானெல் என்ற விமானி மார்க் 1 ரக விமானத்தில் உயர பறந்து சாகசம் செய்தார். அப்போது நிலை தடுமாறிய விமானம் அதிவேகத்தில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்தது. இதை கண்ட பார்வையாளர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் விமானி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இங்கிலாந்து கடற்கரைக்கு சென்ற ஒரு தம்பதி எலும்புக்கூடாக கிடந்த மர்ம உயிரினத்தை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி இங்கிலாந்தை சேர்ந்த பவுலா டேவ்ரீகன் கென்ட் தம்பதி அங்குள்ள கடற்கரைக்கு சென்றுள்ளனர். அங்கு கடற்கண்ணி போன்ற உருவம் கொண்ட எலும்பு கூண்டு இருப்பதைக் கண்டு அதனை புகைப்படம் எடுத்து இணையத்தில் பதிவிட்டுள்ளனர். அதில் கடற்கரை மணலில் புதைந்து கடற்பாசியில் சூழப்பட்ட மர்ம உயிரினம் ஒரு மீனின் வால் மற்றும் வேற்றுக்கிரகவாசி போன்ற உடல் மற்றும் தலையுடன் காட்சியளிக்கிறது. இது என்னவென்று சொல்ல முடியாது, அது மிகவும் விசித்திரமாக இருந்தது என்று பவுலா ரீகன் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவன் ருத்ரேஸ்வரனுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் நடைபெற்ற 5வது முவே தாய் கிக் பாக்ஸிங் போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 1500 வீரர்கள் பங்கேற்றனர். இதில் 80 கிலோ எடை பிரிவில் சென்னையைச் சேர்ந்த மாணவன் ருத்ரேஸ்வரன் வெள்ளிப் பதக்கம் பெற்றார். சென்னை திரும்பிய அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. IPL போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரும் 28ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ்க்கும் இடையே போட்டி நடைபெறுகிறது. இதற்காக ராயல் சேலஞ்சர்ஸ் அணியினர் சென்னை வந்த நிலையில் விராட் கோலி உள்ளிட்ட முக்கிய வீரர்களை ரசிகர்கள் உற்சாக கூச்சலிட்டு வரவேற்றனர். விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், பாடகி சைந்தவி ஒரே காரில் வந்து சென்றனர். சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி முன்பு இருவரும் ஆஜராகினர். நட்சத்திர தம்பதியர் மீண்டும் இணைய மாட்டார்களா என ரசிகர்கள் எதிர்பார்த்தாலும் நீதிபதிகளின் முன்பு ஆஜரான ஜி வி பிரகாஷ், சைந்தவி மனமுவந்து பிரிவதாக தெரிவித்தனர். இதனையடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருவரும் வந்த காரிலேயே ஏறி புறப்பட்டு சென்றனர். தனது ஆர்டிஸ்கை மேலாளர் தர மறுப்பதாக சென்னை பெப்சி அலுவலகத்தின் முன் கவர்ச்சி நடிகை சோனா தர்ணாவில் ஈடுபட்டார். தனது வாழ்க்கை வரலாற்றை ஸ்மோக் என்ற பெயரில் வெப் சீரிஸாக எடுத்து முடித்த சோனா ஷார்ட் பிளிக்ஸ் என்ற OTT நிறுவனத்தின் கூட்டணி அமைத்து வெளியிட திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் தன்னிடம் மேலாளராக வேலை பார்த்த சங்கர் என்பவர் பண மோசடி செய்ததாகவும் இதுகுறித்து பெப்சி அலுவலகத்தில் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறினார். மேலும் தனது பயோபிக் வெப் சீரிஸான ஸ்மோக் படத்தின் ஹார்ட் டிஸ்கையும் தர மறுப்பதாக குற்றம் சாட்டினார்.